ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 372. இதில் கவச்சம் மற்றும் குண்டலங்கள் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மகாபாரதத்தின் கதையில் பாண்டவர்களின் 12 ஆண்டுகால வனவாசம் முடியும் தருணம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பாண்டவர்களுக்காக இந்திரன் கர்ணன் உடன் பிறந்த கவச குண்டலங்களை தானமாக கேட்கப் போகிறான் என்ற செய்தியை சூரிய தேவன் அறிந்து கொண்டான். இந்த செய்தியை சூரிய தேவன் கர்ணனின் கனவில் தோன்றி அவனுக்கு கூறி எச்சரித்தான். ஓ கர்ணா, உன்னிடம் வந்து யார் எதை கேட்பினும் அதை கொடுப்பது என்ற விரதத்தை ஏற்றியிருக்கின்றாய். இந்த விரதத்தை அறிந்த இந்திரன் உன் கவசம் மற்றும் குண்டலங்களை உன்னிடம் யாசிக்க வருவான். கவசம் மற்றும் குண்டலங்கள் உன் உயிரை காப்பவை. அவற்றை நீ இழந்துவிட்டால் உயிரை இழந்தவன் ஆகிவிடுவாய். எனவே இந்திரனுக்கு தானமளிக்க நீ மறுத்துவிட வேண்டும். இவ்வாறாக சூரியன் கூறினான். அதற்கு கர்ணன் சூரியனுடைய அறிவுரைக்கு நன்றி கூறினான். ஆனால் தன்னுடைய விரதத்துக்கு விரோதமாக செய்ய இயலாது என்றும் கூறினான். அதற்கான காரணம், தானம் கேட்பவருக்கு இல்லை என்னாது அளித்து வருகின்றேன், அதுவே எனக்கு புகழை தருகின்றது. இந்திரன் யாசிப்பதை கொடுக்க மறுத்துவிட்டால் எனக்கு இழிவு உண்டாகிவிடும். உயிரை விடவும் நான் புகழையே விரும்புகின்றேன் என்று கர்ணன் உறுதியாக கூறிவிட்டான். உடனே கனவும் மறைந்துவிட்டது. கனவில் கண்டது நினைவில் நிகழ்ந்தது. இந்திரன் அந்தன உருவில் வந்து கர்ணனின் கவசம் மற்றும் குண்டலங்களை தானமாக கேட்டான். அதற்காக கர்ணன் மறுக்காமல் உடன் ஒட்டியிருந்த கவசம் மற்றும் குண்டலங்களை வெட்டி தந்து உதரத்தாலேயே தாரை வார்த்து விட்டான். கர்ணனின் கொடை திறத்தைக் கண்டு தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். அவனது விருப்பப்படியே கர்ணனின் புகழ் ஓங்கியது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்